Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் அதாவது 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் ரிலேட்டடான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க. சோ என்ன அப்டேட் அப்படினு வந்து பார்த்தீனா தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சோ கவர்மெண்டோட டெண்டன்டிவ் ஷெட்யூல் பொறுத்தவரைக்கும் மே 9ஆம் தேதி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்றதா சொல்லிருந்தாங்க. இப்போ காலேஜ் அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக போறதுனால மே 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதிக்குள்ள ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிச்சு. இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் தேதி ரிசல்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போயிட்டு இருக்கிறதுனால 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் எடிஷன் கேம்பில் இப்போ உங்களுடைய மார்க் எல்லாமே ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே சரிங்களா. 38 மாதத்துலேயும் மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 6ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக நமக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் குறித்து தேதிகள் குறித்து தற்போது வெளியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 4ஆம் தேதி வந்து வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இப்போ 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி சரிங்களா. மே 4ஆம் தேதி இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்டை அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா கம்ப்ளீட் ஆகாது, இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். மறுபடியும் மண்டே மே 5 அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதி சரிங்களா அதுக்குள்ளே வந்து மார்க் அப்டேஷன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா 7லேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. கண்டிப்பாக மே 6ஆம் தேதி நமக்கு ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அப்டேட் கிடைக்கும்போது நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நியூ அப்டேட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. மே 8ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மே 8ஆம் நாள் வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ மே 8ஆம் தேதி +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. ஏற்கனவே திட்டமிட்டபடி மே 9ஆம் தேதிக்கு பதிலாக 8ஆம் தேதியே தேர்வு முடிவுகள் வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே சன் நியூஸோட அஃபிஷியல்லையே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே பல்வேறு கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா சுயநிதி கல்லூரிகளில் வந்து அட்மிஷன் நடக்குது. மே 7லேருந்து 9இல் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மே 7லேருந்து 9இல் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது. ஸோ அதனால் கல்லூரிகள் வந்து பார்த்தோன்னா அந்த வேக்கண்ட் எல்லாமே ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிலாம் மே 6ஆம் தேதியே சொல்லிடுவாங்க. ரிசல்ட் வரதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடியே ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த வெப்சைட்டில் போய் ரிசல்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் வந்துடும். ஸோ டென்டென்டிவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். அப்படி ரிசல்ட் ரிலேட்டட் எதாவது அப்டேட்ஸ்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து நடந்திருக்கு. நேற்றைய தினம் மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் ரிலேட்டட் ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ அது அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். நிறைய பேர் ரிசல்ட் எப்போ என்ன தேதின்னு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பியிருந்தீங்க. மே 8ஆம் தேதி இந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்னு சொல்கிறாங்களே இது வந்து ரியலாக அப்படின்னு. ஸோ எதாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அன்அஃபிஷியல் தான். அஃபிஷியலாக நமக்கு வந்து நியூஸ் வரும் சரிங்களா. அந்த அஃபிஷியல் நியூஸ் தான் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறையை ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. முன்கூட்டியே நம்ம ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். எதுக்கு இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் ஆவாங்க. அதனால் முன்கூட்டியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th இந்த மாதிரி அட்மிஷன் எல்லாமே காலேஜ் போய் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மே 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஸோ அது 8ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி டென்டென்டிவாக சொல்லியிருக்காங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.